வணக்கம், உங்கள் சோஃபியா. ஒரு ஆசிரியராக இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைக்கிறேன். வீடியோ டெலிகாஸ்ட் பண்ண விரும்பலை. ஒரு டெலிவரி பாய்கிட்ட ஒரு அம்மா பேசுகிறாங்க. ஒரு ஏதோ தவறுதலாக வார்த்தையை விட்டுட்ட மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு வாட்டி சொன்ன வார்த்தையை இந்த அம்மா 100,000 முறை சொல்லிட்டாங்க. 100,000 முறை சொல்லிட்டாங்க. அதை விட இன்னும் காதில் கேட்க முடியாத, காதுகள் கூசக்கூடிய, மனது வலிக்கக்கூடிய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அம்மா, நீங்கள் மட்டும் அந்த இன்ஸ்டாகிராமில் இல்லை, இன்னும் நிறைய குழந்தைங்க பார்க்குறாங்க, நிறைய மாணவர்கள் பார்க்குறாங்க, நிறைய இளைஞர்கள் பார்க்குறாங்க, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் சொல்லித்தரீங்க எல்லா வார்த்தைகளும். அப்புறம் நம்மளே சொல்லி கொடுத்துட்டு குத்துது குடையுது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. பெரியவங்க பேசுகிறத பார்த்து தான் சின்ன குழந்தைங்க பேசுவாங்க. ஸோ நம்ம நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்ல விஷயங்களை செய்வாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறது, வீட்டில் பிரச்சனைகள், இதெல்லாமே வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே, இதெல்லாம் போய் தடுக்கணும்டா, அதை வீடியோ எடுக்கக்கூடாதுடான்னு யோசிக்கிற அளவு இருக்குது. வன்முறையை நம்மளே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அசிங்கமான வார்த்தைகளை நம்மளே அவங்க சொல்லித்தரோம். பெண்களை எப்படி மதிக்கக்கூடாதுன்றதையும் நம்மளே அவங்க சொல்லித்தரோம். எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை நீ கெட்டு போயிட்டேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? இது பற்றின உங்களோட கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரியான விஷயங்களை பகிர்றதை தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நாளைய சமுதாயத்தை கெடுக்குதுன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கணும்.